Hi friends, welcome back to Abhi Tamil YouTuber. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம Abhi Tamil YouTuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா both Instagram and Facebook ரெண்டுலயுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இன்னைக்கு மார்னிங்ல இருந்தே வந்து vlog ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். மார்னிங் ஆதவ் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பியாச்சு. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம் தேங்காய் பால் தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பால்கனியில் இருக்க செடிக்கெலாம் வந்து தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வியானாவும் ஊற்றிட்டு இருந்தோம். எல்லோ ரோஸு, ஆரஞ்சு ரோஸு, அதுக்கப்புறம் வந்து ரெட் ரோஸ் இது 3 தான் வந்து மேலே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கரி லீஃப் செடி, இட்லி பூச்செடி, அப்புறம் வந்து சாமிக்கு வைக்கிற நந்தியாவட்ட பூலே வந்து கொஞ்சம் பெருசு, செம்பருத்தி பூச்செடி இது மட்டும்தான் இருக்குது. ஸோ ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பூக்குது. ஸோ நிறைய பூக்கிறதுக்கு ஏதாவது சிம்பிள் அண்ட் ஈஸி டிப் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நர்சரியிலே உரம் கிடைக்கும். ஸோ அது வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் போட்டுட்ருப்பேன். வீட்டில் வந்து வாசல் போடுற வேலை வந்து 1 வீக்காகவே வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே வெளியே வந்து டிச்சுக்கு வந்து சேம்பர் கட்டிட்டு அதுக்கப்புறம் கேட்டையும் வந்து கொஞ்சம் நல்லா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே கேட்டை வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஒர்க்கும் வந்து ஒரு 1 வீக்காக வந்து போயிட்டுருக்கு. இந்த ஃபிஷ் டேங்க் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 2-3 பேர் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஃபைட்டர் ஃபிஷ்ஷோட வீடியோ காட்டும்போது கேட்டிருந்தீங்க. ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணி உள்ளே தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அதோ வந்து ஃபிஷ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வாங்கி விட்டுருக்கேன். ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் வந்து நம்ம ஃபிஷ் டேங்க்லாம் வந்து மேனேஜ் பண்ண முடியும். இல்லைனா மீன் தான் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் இத்தனை நாள் எடுத்து உள்ளே வச்சுருந்தேன். அதை வந்து ஃபிஷ் டேங்க் வேணும் ஃபிஷ் வேணும்னு சொல்லி கேட்டே இருந்தாங்க. அப்போ தான் இந்த டேங்க் வந்து செட்டப் பண்ணேன். இதோட செட்டப் வீடியோ வந்து நான் ரீசெண்டாக வந்து vlogல வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து ஃபைட்டர் ஃபிஷ் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி இருந்தாலே போதும். பட் இது வீடியோவில் பார்க்குறத விட நேரில் இன்னும் பெருசாக இருக்குது. ஸோ லைட் வேணுங்கிறப்ப மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ஸுக்கும் வந்து நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஒரே ஃபிஷ் இருக்கிறதுனால 2 months ஒன்ஸ் வாட்டர் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ லஞ்ச் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நான்வெஜ் கிரேவி தான் வந்து பண்ணலான்ட்டு. நாட்டுக்கோழியிலே செட்டிநாடு செமி கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி, அதுக்கப்புறம் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதுக்கப்புறம் மிளகு வந்து ஒரு 1.5 டீஸ்பூன், அப்புறம் வந்து பட்டை வந்து சின்னதாக ஒரு 3 பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சோம்பு ஒரு 1.5 டீஸ்பூன், ஒரு 4-5 கிராம்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். 3 ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா வெறும் எம்டி பேனில் வந்து நல்லா அந்த ஃப்ளேவர்லாம் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 7-8 முந்திரி பருப்பு வந்து இதில் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து கிரேவி இதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு இரும்பு கடாயில் பண்ணும்போது குயிக்காக வந்து குக் ஆயிரும். ப்ளஸ் நமக்கு வந்து அயன் சத்தும் சேர்ந்து கிடைக்கும். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கறி லீஃப் ஆட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக நான்வெஜ் ரெசிபி எல்லாத்துக்குமே வந்து நான் சின்ன வெங்காயம் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் வந்து எப்போவுமே வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுவேன். இப்போ நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறதுனாலும் சின்ன வெங்காயம் வணக்கி அரைச்சி அந்த மாதிரி வைப்போம். கிரேவி அப்படிங்கிறதுனால நம்ம டைரெக்டாக சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா வந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் வந்து ஒரு 80% வதங்கினதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி லேசாக வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு க்யூப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதங்கட்டும். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச மசாலாவும் வந்து நல்லா கொஞ்சம் ஆறிடுச்சு. அதை தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். யூஸ்வலாக நான்வெஜ் கிரேவி ரெசிபிலாம் செய்யும்போது அப்பப்போ மசாலா ரோஸ்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளேவரும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நாட்டுக்கோழி சிக்கன் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம வதங்கின தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து இதையும் வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு தான் ஆட் பண்ணுறேன். சிக்கன் வெந்ததுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் வேக விடணும். ஏன்னா நாட்டுக்கோழி வேகிறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் இது வந்து ஸ்லோவாக தான் குக் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். ஸோ வேலை பார்க்குறவங்களுக்குலாம் வந்து டீ கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டுட்ருந்தேன். வாசல் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து டீ போட்டுட்ருக்கேன். அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகட்டும். ஸோ வியானாவும் வந்து விளாண்டுட்டு தான் இருந்தாங்க. அவங்களே அப்படியே மேனேஜ் பண்ணிவிட்டு ஒர்க்கையும் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அத்தையும் மாமாவும் இன்றைக்கி ஊருக்கு போயிட்டாங்க. இல்லாட்டா அத்தை மாமா கூட விளாண்டுட்ருப்பாங்க. அந்த டைமில் நம்ம எல்லா வேலையும் முடிச்சு வச்சுக்கலாம். ஒரு 80% ஒர்க் வந்து வெளியே முடிஞ்சிருந்துச்சு.
கேட் வைக்கிறது மட்டும் வந்து நைட் டைமில் தான் வந்து வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பெருச்சாளி வந்து ஓட்ட போட்டுகிட்டே இருந்துச்சு. அதனால் அந்த வேப்ப மரத்துக்கு கீழே ஃபுல்லாகவே வந்து சிமெண்ட் வச்சு பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து பண்ண சொல்லியிருந்தேன். லஞ்சுக்கு வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு தான் அப்படிங்கிறதுனால சப்பாத்தி மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் இன்றைக்கி ரைஸ் வைக்கல. ஸோ ரைஸ் வச்சோம்னா ரைஸு ரசம்னு எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறதுனால சிம்பிளாக சப்பாத்தியோடு விட்டுறலாம் அப்படின்ட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச மசாலாவை வந்து இப்போ நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சேம் பவுடரை வந்து நீங்கள் மட்டன் மசாலா இல்லை மட்டன் வறுவல், சிக்கன் வறுவல் இது ரெண்டுக்குமே போட்டு நல்லா ட்ரையாக கூட இதை வந்து பண்ணலாம். சிக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு 80% வந்து குக் ஆயிடுச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க மசாலா வந்து இதில் சேர்க்க போகிறோம். மசாலா வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த சிக்கனும் இந்த மசாலாவும் சேர்ந்து இன்னும் ஒரு 15 to 20 minutes வந்து நல்லா குக் ஆகணும். இப்போ வந்து ஓரளவுக்கு சாஃப்டாக வந்து சிக்கன் குக் ஆயிடுச்சு. ஸோ இதே ப்ராய்லர் சிக்கன் அப்படின்னா உங்களுக்கு வந்து குயிக்காக வந்து ரெடி ஆயிரும். நாட்டுக்கோழிங்கிறதுனால லேட் ஆகுது. ஸோ திருப்பி லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு மறுபடியும் மூடி வச்சு கொஞ்சம் குக் பண்ணுறேன். ஸோ இந்த மசாலாவோடு சேர்த்து குக் ஆகும்போது ஃபுல்லாக அந்த சிக்கன் ஃபுல்லாக அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கி இருக்கும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் லேசாக தண்ணி சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ காரத்துக்கு வந்து கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூளும் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். வியானாக்கும் அதுக்கும் வந்து கொஞ்சம் சிக்கன் கிரேவி எடுத்ததுனால நான் லாஸ்ட்டாக தான் வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணேன். ஸோ இல்லை அப்படின்னா நம்ம வர மிளகாயவே வந்து வறுத்து பவுடர் பண்ணி போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நம்மளோட நாட்டுக்கோழி செட்டிநாடு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் லிக்விடாக வேணும் அப்படிங்கிறனால இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஆஃப் பண்ணிவிடுவேன். கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி எல்லாம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். டயட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த ரெசிபி வந்து எடுத்துக்கலாம். ஸோ டயட்டில் இருக்கும்போது நம்ம மட்டனை விட சிக்கன் தான் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ சாலட் ஒன்று குயிக்காக ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா கை விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு கேரட் ஒரே ஒரு கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து நம்ம இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து பெப்பரும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப குயிக்காக இது வந்து பண்ணிடலாம். இது கூட வந்து கொத்தமல்லியில் ஃபைனாக சாப் பண்ணது, காரத்துக்கு வந்து கொஞ்சமாக வந்து பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ இது வந்து சப்பாத்திக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து நான்வெஜ்லாம் சாப்பிடும்போது கூட சாலடும் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டயட் வைஸ் வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எப்போவுமே வந்து நான்வெஜ் சாப்பிடும்போது ஒரு கப் நிறையா வந்து சாலட்ஸ் ஏதாவது எடுத்துக்கணும். ஆனியன், குக்கும்பர் இல்லை கேரட் ரைத்தா அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கணும். இப்போ குக்கிங் ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. சப்பாத்தி மட்டும் சாப்பிடும்போது சூடாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. வெளியே கேட் ஒர்க் நடக்கிறதுனால நமக்கு ஃபுல்லாகவே டிவி யூனிட் ஃபுல்லாகவே ரொம்ப மண்ணாக இருந்துச்சு. அதனால் அதை ஃபுல்லாகவே வந்து தொடச்சி விட்டுருந்தேன். சரி திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஆர்டர் வைஸ் வைக்கலாம் அப்படின்ட்டு அதை அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். மாமா ஊருக்கு போனதுனால ஹஸ்பண்ட்க்கு வந்து லஞ்ச் கொடுத்து விடணும். அதனால் பேக் பண்ணி கொடுத்து விட்டுறலாம் அப்படின்ட்டு. ஸோ கர்டு வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாலட்குள்ளே வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கிரேவியும் வந்து நம்ம பேக் பண்ணி கொடுத்து விட்டுறலாம். டயட் ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் இன்க்ளூட் பண்ணுறேன். இப்போ என்னோடய டயட்டையும் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரைத்தா, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கிரேவி வச்சுட்டேன். கீழே வந்து பாயில்டு எக்கும் சப்பாத்தியும் வந்து பேக் பண்ணி கொடுத்து விட்றேன். சப்பாத்தியும் வந்து போட்டு வச்சுட்டேன் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து. அதுக்கப்புறம் நானும் வந்து லஞ்ச் சாப்பிட்டேன். வியானா வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ வியானாக்கு வந்து சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னால லஞ்சுக்கு வியானாக்கும் இன்றைக்கி வந்து சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் தான். அதுக்கப்புறம் நானும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து ஃபர்னிச்சர்ஸ்லாம் வாங்க போகணும் அப்படின்னு கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து இன்றைக்கி ஃபர்னிச்சர் ஷாப்புக்கு தான் வந்து போகிறேன். ஸோ அதுக்கு வந்து அவுட்ஃபிட்டு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு சரி நம்ம கிளம்பிடலாம். கிளம்பும்போது வியானாவையும் வந்து தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நல்லா தூங்க விட்டுட்டேன். எனக்கு வேணுங்கிற திங்ஸு, ட்ரெஸ்ஸு இதெல்லாமே வந்து எடுத்து வச்சிட்ருந்தேன். நம்ம வெளியே போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வீட்டில் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கும்போது நம்ம டயர்டும் ஆயிடுவோம். அதுவும் இல்லாமல் வெளியே போகும்போது நமக்கு அந்த திங்கிங் ஃபுல்லாகவே போய் இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குது அப்படின்னு தோணும். பட் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி போகும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நம்ம வந்து போன மாதிரி இருக்கும். நமக்கும் வந்து
ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் வந்து நம்மளோட ஒர்க்கெல்லாம் வந்து செய்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நானும் வியானாவும் வந்து ரெடி ஆகிட்டு ராயல் ஓக்குக்கு தான் வந்து போயிருந்தோம். ஸோ ஈரோட்டில் வந்து மூலப்பாளையமில் இருக்குது. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸு ஷாப் அட்ரஸ் இதெல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இங்கே விசிட் பண்ணலாம். மூலப்பாளையம் சிக்னல் பக்கத்துலேயே இருக்குது இவங்க கடை. இவங்கக்கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, இப்போ என்ன ஆஃபர் போயிட்டுருக்கு, அது எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து டைனிங் டேபிள், சோஃபா செட்டு, அதுக்கப்புறம் வந்து காஃபி டேபிள், கார்னர் டேபிள் இது எல்லாமே வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம். எல்லா பொருளும் ஒரே இடத்துல ஷாப் பண்ணுறதுக்கு ராயல் ஓக் வந்து பெஸ்ட்டு பிளேஸு. ஏன்னா இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர் எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்கும். இந்தியாவோட நம்பர் 1 ஃபர்னிச்சர் பிராண்டு. ஸோ இவங்களோட கடை வந்து பார்த்திங்கன்னா 20,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் ஒரே இடத்துல வந்து நம்ம ஷாப் பண்ணிக்கலாம். போய் ஃபர்னிச்சர் பார்க்க போகலான்னு தான் ஃபஸ்ட்டு போனோம். போனோடனே இந்த ஹோம் டெக்கர் ஐட்டம், பிளான்டர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்ட உடனே அங்கேயே நின்னாச்சு. ஏன்னா இதெல்லாம் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ நான் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்து ஒரு பிளான்டர் வந்து வாங்கிட்டு வந்து வச்சேன் டிவி யூனிட் பக்கத்தில். நான் வந்து ராயல் ஓக்கில் தான் வாங்கியிருந்தேன். வால் கிளாக்கு, ஹோம் டெக்கர் ஐட்டம்மு, அப்புறம் வந்து வால் டெக்கர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பார்க்கலாம். ஜஸ்ட் 299 தான் வந்து டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பிளான்டர்ஸு, ஃப்ளவர் வேஸு இதெல்லாம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. புத்தா ஸ்டாச்சூஸ், அதுக்கப்புறம் வந்து விநாயகர் சிலை, ராதாகிருஷ்ணன் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. நம்ம கிஃப்டிங் பர்பஸ்க்கு சில வீடு புண்ணியாச்சனைக்கெலாம் வந்து நம்ம கிஃப்ட் வாங்குறதுக்குலாம் வந்து இந்த மாதிரி வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்ஸோட டேபிள் வந்து பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்டாக நிறையா ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. சரி அடுத்து இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்து எது வந்து எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து சோஃபா செட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் பார்த்துட்ருந்தோம். சோஃபா செட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்லைனர் நம்ம எந்த மாதிரி கேட்குறோமோ, எந்த பட்ஜெட்டில் வேணுமோ அந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லாமே ஒரே இடத்துல நீங்கள் வெரைட்டிஸும் நிறையா பார்த்து ஷாப் பண்ணலாம். ஸோ எத்தனை சீட்டர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலக்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து சோஃபா செட்ஸ் தான் வச்சுருந்தாங்க. மெயினாக ராயல் ஓக்குக்கு வந்துட்டு நம்ம வாங்காமல் போக முடியாது. ஏன்னா நம்ம கேட்குற பட்ஜெட்லேயும் நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ப்ளஸ் வெரைட்டிஸும் வந்து நீங்கள் நிறையா பார்க்கலாம். ஸோ லெதர் சோஃபா செட்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. சோஃபா செட்டோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 22,000. ஸோ அதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா ப்ரைஸ் ரேஞ்சஸ்லையுமே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா பார்க்கலாம். செட்டப் பண்ணி வச்சுருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாலில் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செட் பண்ணி வால் டெக்கர்லாம் போட்டு தான் வச்சுருந்தாங்க. இந்த ஸ்டடி டேபிள் வந்து ரொம்ப காம்பாக்டாகவும் க்யூட்டாகவும் இருந்துச்சு. நிறைய திங்ஸும் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மிரர் டெக்கர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் நிறையா ஆன்லைன்லேயும் வந்து பார்த்துருந்தேன். ஸோ இந்த மாதிரி எங்கே நம்ம வீட்டில் மாட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்துட்ருந்தேன். சோஃபா செட் காம்பினேஷன்ஸ்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது. பொதுவாக நம்ம லேடிஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோம் டெக்கர் ஐட்டம், கிச்சன் ப்ராடக்ட்ஸு, ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாம் பார்த்தாலே வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும். வாங்குகிறோமோ இல்லையோ ஃபுல்லாக பார்க்கணும், அதில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். சரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வந்து யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஃபுல்லாக வீடியோவே ஷூட் பண்ணிடலாம் என்னென்ன இருக்குன்ட்டு அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஃபுல் வீடியோவுமே வந்து நான் ஷூட் பண்ணியிருந்தேன். இன்னும் உங்கள் வீட்டுக்குள்ளேயும் வந்து நீங்கள் எதாவது ஃபர்னிச்சர்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கும் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த டீபாய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திங்ஸும் உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் ஈரோட்டில் இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் ஸ்டோரியை வந்து விசிட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது மெட்டீரியல் அப்படின்ட்டு. டைனிங் டேபிள் செட்லாம் வந்து 15,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது ரெக்லைனர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,000ல் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கார்னர் டேபிள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம சோஃபா செட் சைட் கார்னரில் வந்து நம்ம செட் பண்ணி டெக்கர் பீஸு இல்லை நம்ம திங்ஸ் எதாவது ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம். டீபாய்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2,300லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து டேபிளு, சேரு, அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் டேபிள் இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 4,500லேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த டேபிள் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி நம்ம க்ராக்கரி யூனிட்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை புக் ஷெல்ஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஐடியாஸுக்கும் வந்து நிறையா கபோர்ட்ஸும் வந்து வச்சுருந்தாங்க. சிங்கிள் பீஸில் வந்து நீங்கள் காஃபி டேபிள், அதுக்கப்புறம் சேர் தனியாக அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி வாங்கிக்கலாம்.
ஆஃபீஸ் சேர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி டேபிளோட சைடில் வர மாதிரி அதெல்லாம் இருந்தது. வியானா வந்து இந்த கேட் டேபிளை விட்டு வரவே இல்லை. ஒரு 10 தடவை இதில் மேலே ஏற்றி உட்கார வச்சு இறக்கி வச்சு விளாண்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. உங்கள் வீட்டு கார்டன் ஏரியாக்கெலாம் வந்து இந்த மாதிரி சின்ன டேபிள் செட்டப்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டோம். இங்கே ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு டைனிங் டேபிள் கலெக்ஷனு, அதுக்கப்புறம் கிங் சைஸ் பெட்ஸு அது எல்லாமே இங்கே இருந்தது. போனோடனே வந்து டைனிங் டேபிளில் தான் வந்து இவ்வளோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு வெரைட்டிஸ்லாம் பார்த்துட்டு. லாஸ்ட் இயருக்கு முந்தின இயர் வந்து அம்மா வீட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு டைனிங் டேபிள் வந்து இங்கே தான் வாங்கியிருந்தோம். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இட்டாலியன் மார்பிள் டாப் வர மாதிரி அமெரிக்கன் மார்பிள்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாடல் தான் வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து போட்டிருப்போம். ஸோ வந்து பார்த்தோன்னே எனக்கு டிசைன் பிடிச்சி அதை வாங்கியாச்சு. இந்த ரவுண்ட் டேபிள் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சென்டரில் டிஷ்ஷஸ்லாம் வச்சு நம்ம அப்படியே சுற்றி விட்டுக்கலாம். ஓவலு, ரவுண்டு, ரெக்டாங்கிள், ஸ்கொயருன்னு நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைலிஷாக வாங்கிக்கலாம். ப்ளைன் கிளாஸில் வேணுன்னா கூட இங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஃபுல் வுட் ஃபினிஷிங்லேயும் வந்து நிறைய பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இம்போர்ட்டட் ஃபர்னிச்சருங்கனால கலெக்ஷன்ஸும் வந்து ரொம்ப நிறையா இருந்தது. இந்த மந்த் காம்போ ஆஃபராக வந்து பார்த்திங்கன்னா பெட்டு, மேட்ரஸ்ஸு, வார்ட்ரோபு, ட்ரெஸ்ஸரு, பில்லோ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 40,000 கொடுக்குறாங்க. ஸோ பெட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து பார்த்துட்ருந்தோம். கீழே ஸ்டோரேஜோடு வேணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி டைப் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பார்த்துட்ருந்தோம். வீட்டுக்கு தேவையான ஒட்டுமொத்த ஃபர்னிச்சர்ஸையும் ஒரே இடத்துல நம்ம ஷாப் பண்ணிக்கலாம். வார்ட்ரோப்லேயுமே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா காம்பேக்டாகவும் இருக்குது. நிறைய ட்ராவர்ஸோடு நம்ம நல்லா நீட்டாக உட்காந்து கிளம்பி போகிறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸில் இருந்துச்சு. கிங் சைஸ் பெட்லாம் வந்து ஜஸ்ட் 12,000லேருந்தே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ராயல் ஓக்கில் நீங்கள் வாங்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணிடுவாங்க. ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஈஸி இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. உங்கள் வீட்டுக்கும் இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஈரோடு மூலப்பாளையமில் இருக்க ராயல் ஓக்கை விசிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ